வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ஸ். இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸில் பார்க்க போகிறோம். இது கிரானி ஸ்கொயர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது ரெக்டாங்கிளில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 21 ஸ்டிச்சஸ் ப்ளஸ் 3 போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ ப்ளஸ் 3 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4th செயின் ஹூக்லேருந்து 4th செயினில் ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோச்சஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 3. ஸ்கிப் 2 செயின்ஸாக 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பியும் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரே செயினில் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 3 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டாச்சு. திருப்பியும் 2 செயின் ஸ்கிப் பண்ணி திரும்பி 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போடணும். இதே மாதிரி எல்லா செயின்ஸ்க்கும் இது பண்ணணும். 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போட்டாச்சு பாருங்கள். 2 செயின் ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோச்சட்ஸ் ஒவ்வொரு செயினில் டபுள் க்ரோச்சட்ஸ் போடணும். போட்டாச்சு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு செயின் நிற்கும். அந்த செயினுக்கு வரப்போ ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் செயினில் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டுக்கோங்க. மூணு டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டாச்சு. இப்போ திருப்பியும் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போடணும். ஸோ இப்போ எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த ஃபுல் கேப் வரும். சின்னதாக ஒரு வர கேப் இல்லை, நெக்ஸ்ட்டு பெருசாக ஒரு கேப் வரும். ஸோ அந்த கேப்ஸில் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் போடணும். அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் வரப்போ 3 டபுள் க்ரோச்சட்ஸ் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் கார்னருக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ 2 கார்னர்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 2 லைன்ஸ் வந்தப்பறம் 4 கார்னர்ஸ் வரும். ஸோ 4 கார்னர்ஸ்க்கு மட்டும் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சட்ஸ்னு கார்னர்ஸ்க்கு போட்டுக்கணும். இப்போதைக்கு 2 ரோ தான் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக ரோ கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே ஃபுல் ப்ரொசீஜரையும் சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும். ஓகேவா? வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு நான் ஃபுல்லாகவே ப்ரொசீஜர் என்னன்றதை வாய்ஸ் ஓவரில் சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே கீழே சப்டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடியாவுக்காக வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. வீடியோ கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள், அதோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். பிரெத் வந்து 18 சென்டிமீட்டர்ஸ்க்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன லெவலுக்கு வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ டெபிட் கார்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் டெபிட் கார்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டெபிட் கார்டு மட்டும் இது பண்ணுறதுனா நீங்கள் இன்னும் கம்மியாக கூட சின்னதாக கூட போட்டுக்கலாம். வெறும் கார்ட்ஸ் மட்டும் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னும் சின்னதாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். டெபிட் கார்டுக்கு விட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக பர்ஸ்க்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 கார்னர் ஸ்டிச்சஸும் சேமாக இருக்கிற மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. என்னென்னா ராங் சைடாக பார்த்துக்கோங்க. ராங் சைடில் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது அந்த நாட்லாம் போட்டது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ராங் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக 2 ஸ்டிச்சஸும் சேமாக ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த சைடு அந்த சைடு 2 சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாகவே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடுக்கு போடணும். இந்த சைடு போட்டுவிட்டு நல்லா யானை கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா உள்ளே செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சைடும் சேம் அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 சைடும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு பார்த்து கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், டர்ன் பண்ணி பார்த்தா ஸ்டிச்சஸ் எதுவும் தெரியாது, நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், சைடு எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது, ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பட்டன் வச்சா போதும். நான் ட்ரெஸ் பட்டனே வச்சுருக்கேன். ட்ரெஸ் பட்டனே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, ஸோ அதையும் வச்சுருக்கேன். அது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டை உள்ளே விட்டு அது 4 பட்டன் ஹோல்ஸ்க்கும் உள்ளே வர மாதிரி பண்ணிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் அதை உள்ளே வச்சு டைப் பண்ணிட்டா போதும். அதை உள்ளே கட்டி விட்டுட்டா சரியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுட்டுங்க. எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் என்ன இருந்தாலும் நல்லா நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நீட்டாக ஆகிடுச்சு. உள்ளே கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. இப்போ ஜஸ்ட் அந்த மேலே டிசைனில் இருக்க ஹோல்லையே இதை பட்டனை லாக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது போடுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 உள்ளன் தான் ஆச்சு. ஸோ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். வேணும்னதுக்கு உள்ள லைனிங்கும் கொடுத்துக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.